அனைவருக்கும் வணக்கம். டாடி ரூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, 3 தலைமுறை சாபத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். 3 தலைமுறை சாபம் எதனால் உண்டாகுது, அதுக்கு தீர்வுகள் இருக்கா இல்லையான்றதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கு, சொத்துன்றது 3 தலைமுறை வரைக்கும் தான் இருக்கும், 3வது தலைமுறையில் அந்த சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம கேட்டிருப்போம். பெரியவங்க நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. எதனால இது ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் முதல் தலைமுறை இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் என்ன பண்றாங்கன்னா, குடும்ப தலைவன் உழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை சேகரிக்கலாம், அல்லது தொழிலை ஆரம்பிச்சு அந்த தொழிலை ஒரு பெரிய வெற்றியோடு அந்த தொழிலை ஏவி கொண்டு இருக்கலாம், நடத்தி கொண்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 2வது தலைமுறை என்ன எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா சம்பாரிச்ச ஒரு சொத்து என்ன இருக்கு, அதை பாதுகாத்துட்டே போகணும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியும் இருக்கணும் அந்த தொழிலில் அப்படின்றது. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்ப தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகட்டும், அதாவது பொதுவான ஒரு தொழில்கள்லையும் கூட நீங்கள் அதை கவனிக்கலாம். 2வது தலைமுறை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிகிட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம். விரிவாக்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு, அதே போலவே நிர்வாக வழியாக எப்படி அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும் 2வது தலைமுறைன்ற விஷயம். அதே போல் பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான விஷயங்களை கையாளலாம், அப்புறம் தொழில்நுட்ப ரீதியாக எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த வியாபாரங்களில் பண்ணலாம் அப்படின்றது கூட ஒரு பெரும் பங்கை பெற்றிருக்குன்றது இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. ஒரு தொழில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த தொழில் நிச்சயமாக வெற்றி பெறுறதில்லை, 2வது மாற்று கருத்து கிடையாது. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ 2 தலைமுறையும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோடைய தொழிலை முன்னிலைப்படுத்திட்டு அதை மேம்படுத்திட்டு அதை பாதுகாப்போடு அதை வளர்த்திட்டே வந்துட்டு இருக்கு. 3வது தலைமுறையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது தலைமுறைக்கு தன்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகள் பட்ட பாடுகள், அதுக்கப்புறம் உழைப்பு, அதுக்கப்புறம் சம்பாரிச்சது, அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை விரிவாக்கம் படுத்துனது, தொழில் மேம்படுத்தினது குறித்த தகவல்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பாதையை அவங்களே தீர்மானிக்கணும், அதை பற்றி அவங்களே சிந்திக்கணுன்ற ஒரு முடிவுகளில் கூட போய் அவங்க மாட்டிக்கொள்வாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நெப்போட்டிசம் பற்றி கூட பேசுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறையும் அதே ஒரு தொழிலையே ஈடுபாடு கொடுத்துட்டு அந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலை மேம்படுத்திட்டே போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நெப்போட்டிசமை உடைக்கணுன்ற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய 3வது தலைமுறை ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக சிந்தித்து சொந்த துறையில் அல்லது வேற ஏதாவது புது துறையில் அவங்கள தொடங்கி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய குடும்ப தொழிலை விட்டுட்டு வேற ஒரு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமான ஒரு கரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க முன்னோக்கி போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த தொழிலில் ஒரு பின்னடைவு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது தலைமுறையில் வரக்கூடிய நபர்கள், அதாவது குடும்பம் உருவாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்த ஒரு மருமகளாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளையாக இருக்கலாம், எந்த மாதிரியான மனநிலையில் இருப்பாங்கன்றத கூட ஒரு பெரும் பங்கு இந்த ஒரு தொழிலுக்கு அதை செலுத்துன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருளாதார ரீதியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், அல்லது ஒரு லிட்ரஸி, ஃபைனான்ஷியல் லிட்ரஸின்னு கருதப்படும் அந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்குன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. 3வது தலைமுறை கட்டி காப்பாற்றி அந்த சொத்தை அல்லது அந்த தொழிலை முன்னிலைப்படுத்திட்டு அதை கொஞ்சம் இன்னும் விரிவாக்க செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அது அப்படியே கண்டினியூஸாக அது போயிட்டே இருக்குன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை தடுக்கிறதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏதாவது உண்டா? அதாவது 3 தலைமுறையில பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து எல்லாமே அழிஞ்சிட்டு தொழில் எல்லாமே போயிட்டு புது விதமான ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்க போறாங்களே 3வது தலைமுறை ஆளுங்க, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்றது 2வது தலைமுறைக்காரங்களோ அல்லது முதல் தலைமுறைக்காரங்களோ கேட்கலாம். தீர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ட்ரஸ்ட்டுகள் அப்படின்னு அழைக்கப்படும் HUF அப்படின்னு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு இருக்குது. அல்லது ஒரு பிரைவேட் ட்ரஸ்டின் மூலமாக சொத்துக்களை எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு மாற்றிக்கொண்டு அந்த ட்ரஸ்டின் வழியாக குடும்பத்துக்கு சார்ந்த பொருளாதார ரீதியான விஷயங்களையும் செலவுகளையும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். அதே போல் இந்த ட்ரஸ்ட்டில் நிர்வாகமாக எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தோடைய தலைவரான மூத்தவர்கள் யாரே இருந்தாலும் பெரியவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்க அதில் அந்த ட்ரஸ்ட்டோட தலைவராக இருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டை வந்து எப்படி வந்து ஏவணும், எப்படி வந்து இயங்கி கொண்டு போகணும், அதை பற்றின தகவல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில பேரை வந்து ட்ரஸ்டீஸாகவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே போலவே தொழில் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தொழில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அது ரொம்ப வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றதப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு இருப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து பயன்படுத்தி கொண்டு இந்த தொழில் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்களை வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அதை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம், அதாவது சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து எப்படி காப்பாற்றிக்கணும், செலவை எப்படி கம்மி பண்ண குறைக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி மேம்படுத்தணும், தொழில்நுட்பத்தை எப்படி வந்து தொழிலில் கொண்டு வரணும், அதே மாதிரி சம்பள பற்றின ஒரு விஷயமாகட்டும், புதுசாக ஆளுங்களை எடுக்கிற ஒரு விஷயமாகட்டும், எல்லா தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வது தலைமுறைக்கு அது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை வந்து அவங்க விரிவாக்கப்படுறதுக்கும் அதை அப்படியே வந்து கட்டி காப்பாற்றி பெருசாக்குறதுக்கும் அவங்க வந்து பாடுபடுவாங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றி கெரியர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகட்டும், இது அனைத்து தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்து வந்தோம் அப்படின்னா ஒரு பெரும்பாலான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் எந்த தொழில் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதே அவங்க வந்து அப்படியே முன்னிலைப்படுத்திட்டு அதை கொண்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த தலைமுறைக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் கர்ஸ் வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வு. அதாவது முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் என்ன, வரவுகள் என்னன்ற ஒரு தகவல்களை சொல்லணும். அதே போல் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் பற்றின ஒரு புரிதலை வந்து அவங்களுக்கு கொண்டு வரணும். வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை வச்சு ட்ரஸ்ட்டில் வந்து அவங்கள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக கொண்டு வரதுக்கான ஒரு சாத்தியங்கள் இருக்கா ஒரு கம்பெனிக்கு. அதே போல் ட்ரஸ்ட்டில் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டீஸாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ட்ரஸ்டீஸாக கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கா. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அந்த ட்ரஸ்டீஸ் கூட வந்து இணைஞ்சு ஒரு மீட்டிங் வச்சு ஒரு போர்டு மீட்டிங்கில் வந்து அதை பற்றின தகவல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் வந்து தீர்மானங்களை கையகப்படுத்தி தீர்மானத்தின் வழியாக வந்து எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வரலாமா வேணாமான்ற ஒரு தீர்வை கொண்டு வரதுக்கான ஒரு வரைகோலை உருவாக்குறது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமமான ஒரு உரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போலவே அவங்களுக்கு ஒரு குரல் அப்படின்றது ஒன்று இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா தான் சொல்கிறது தான் சட்டம், தான் சொல்கிறது தான் தாங்க பசங்க கேட்கணும் அல்லது வேற குழந்தைங்க பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து உள்வாங்கி சில நேரங்களில் அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்மளே கவனிச்சிருப்போம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் உருவாகும். அதே போலவே தொழிலையும் ஆகலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட ஆகலாம், இந்த ட்ரஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஆகலாம். அது எல்லாத்தையும் வந்து நிருப்திப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை அழைச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சம உரிமையை கொடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்கான ஒரு மேடையை உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கான சாத்தியங்களும் அதிகமாக இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷனல் கர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை சாபத்தின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹெச்ஓஎஃப் பற்றின தகவல்கள் வந்து இதுக்கு பின்னாடி நான் பேசியிருந்தேன், அதையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஹெச்யூஎஃப்ன்ற ஒரு தகவல் அதை பற்றி பேசியிருந்தேன், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லிங்காகவே இது இருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த 3 தலைமுறை சாபம்ன்ற ஒரு விஷயம். இந்த ஒரு பதிவை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அல்காரிதம் மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து போய் சேரும். அதே போலவே உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. குடும்பத்தாருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் நான் சந்திக்கிறேன். இத்துடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சந்தேஷ்.